ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அண்டு ஆர்கனைசேஷன் தான் சிம்பிளான ஒரு வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது, சிம்பிளான ஒரு நார்மல் ஃப்ரிட்ஜு தான். ஸோ அதை எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா திங்ஸையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப நமக்கு சுலபமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா திங்ஸையுமே நான் வெளில வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் நார்மலாக செய்கிறது தான். ஒரு சிலருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்க நீங்கள் விருப்பப்பட்டால் பாருங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லைன்னா வீடியோ பிடிக்கல அப்படின்னா வெளில போயிருங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு அதில் நம்ம தட்டில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா ஸ்டிக்கரு. ஸோ அந்த பேப்பர் எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். என்னோடய ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஃப்ரீசரில் இருக்க டோரெல்லாம் உடஞ்சிருச்சு. ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அது டோர் என்னோடய பையன் சின்ன பையனாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது டோர் உடஞ்சிருச்சு. அதனால் டோரு கிடையாது. அதை நான் அப்படியே கொஞ்சமாக கம்மு இது மாதிரி ஏதாவது வச்சு டோர் இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒட்ட வச்சுருந்தேன். நான் இப்போ க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த ஃப்ரீசர் டோரு. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக வினிகர் எடுத்துருக்கேன். அதோட நம்ம வீடு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா லைசால், அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தாதீங்க, சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த கிளாத் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நான் கிச்சனில் நான் டவலே யூஸ் பண்ணுறதில்ல. இது வச்சு தான் எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு கிளாத் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 6 மாதம் வரைக்குமே வருது. இந்த ஒரு பேக்கில் 10 பீஸ் இருக்குது. ஸோ அது 10ல் நான் ஒரு 2 எடுத்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய க்ளீனிங்லாம் பண்ணோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது அந்த நிலமையில் இருக்குது. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து, கேஸ் ஸ்டவ்லேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, நம்ம டைனிங் டேபிள், சோஃபான்னு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 6 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாமே கழட்டி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நம்ம வினிகரும் நம்ம லைசாலும் சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணி வச்சு நல்லா ஒரு டைமு நல்லா ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வச்சுட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் ரொம்ப அழுக்கெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி டோர் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது. நல்லா போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தொடச்சாச்சு. இப்போ சைடு டோர் எல்லாமே நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். சைடில் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி, அப்போ தான் நல்லா அது காஞ்சி நல்லாயிருக்கும். எத்தனை பேர் ஃப்ரிட்ஜ் மாதம் ஒரு டைம் இல்லை வீக் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம சாப்பாடு, குழம்பு நம்ம எல்லாமே நம்ம அதில் வைக்கிறோம். ஃப்ரூட்ஸில் எல்லாமே வைக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் டீப் க்ளீனிங் பண்ணிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வெளில எடுத்து போட்ட அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் 15 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு 1 மந்த் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ஃப்ரிட்ஜை வெறும் துணி வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். அதனால் ரொம்ப அந்த டெய்லெலாம் எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. அதனால் லைட்டாகவே வாஷ் பண்ணி எடுத்தாவே போதும். நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எப்போயாவது ஒரு டைம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ரொம்ப நாஸ்தி ஆயிரும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது ஃப்ரிட்ஜை சும்மா நீங்கள் தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் அதிகமான எந்த பொருளும் வச்சுருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு ஏதாவது மாவு இந்த மாதிரி ஐட்டம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப என்னைக்காவது யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாங்குவோம் இல்லையா, மளிகை ஜாமான், மைதா மாவு, ஏதாவது அதிகமாக அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருட்களாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் வெளியில் வைக்க மாட்டேன். நான் பேக்கெட்டில் வந்து லப்பர் போட்டு நான் வந்து அதை ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணிடுவேன். நான் வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம மறந்துடுவோம், அது வந்து பூச்சியோ வண்டோ வந்துடும். அதுக்காகவே வந்து அந்த மாதிரி என்றைக்காவது யூஸ் பண்ணுற மளிகை ஜாமான் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருவேன். அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து டெய்லி ஓப்பன் பண்ணுறோம், பார்க்கும்போது நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் அது எந்த பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வந்து நான் பேக்கெட்டாக போட்டு லப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம தேய்ச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் வெளில வச்சுருக்கேன் காயட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறோமோ இல்லையோ அது வந்து இன்னொரு பக்கம். ஆனால் முக்கியமாக ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ண வேண்டியது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க இந்த பாக்ஸு, இதை கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் வீடியோக்காகவே க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறைஞ்சிருக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக புழு நின்றுது பாருங்கள். இது மூலிமா தான் வந்து வீட்டில் வந்து கொசு வந்து அதிகமாக வரும். இதை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் ஒரு 2 வீக்ஸ் விட்டு பாருங்கள், வீட்டில் வந்து கொசு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இதை நான் உண்மையாலுமே நான் அனுபவப்பட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். திடீர்னு வந்து வீட்டில் கொசு இல்லாமல் இருக்கும். என்னடா 2 நாளில் திடீர்னு கொசுவாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி அதிகமாகி அதில் வந்து கொசு வந்து முட்டை போட்டு இந்த மாதிரி பண்ணிருச்சு. ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் கண்டிப்பாக அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து வீட்டில் வந்து கொசு இருக்காது. குழந்தைங்க இருக்க வீட்டில் இப்போ நிறைய வந்து வியாதிகள் பரவிட்டுருக்கு. அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஒரு கிராம்போ ஏதாவது ஒரு போட்டு வச்சிங்க அப்படின்னா பூச்சி கொசு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.